சாலை அமைக்கும் பணியின் போது இயந்திரத்தில் சிக்கி தொழிலாளி தலைநசுங்கி உயிரிழந்த நிலையில் இறப்பிற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஈரோடு அடுத்த பெரிய சேமூர் எஸ்எஸ்பி நகர் பகுதியில் மாநகராட்சி நிர்வாகம் சார்பாக தார் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் 30க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளிகள் பணியாற்றி வருகின்றனர். இதில் பவானி பெரிய புலியூரை சேர்ந்த சரஸ்வதி என்ற பெண் பணிபுரிந்து வந்துள்ளார். அப்போது எதிர்பாராத விதமாக அவர் ஜல்லிக்கற்கள் கலக்கும் இயந்திரத்தில் விழுந்து தலைநசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதுகுறித்து வீரப்பன்சத்திரம் போலீசார் விசாரித்து வரும் நிலையில் சட்டவிரோதமாக மே 1 அன்று தொழிலாளிக்கு பணி வழங்கப்பட்டதை கண்டித்து அவரது இறப்பிற்கு உரிய இழப்பீடு வழங்க கோரி சடலத்தை வாங்க மறுத்து அரசியல் கட்சியினர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் வருவாய் கோட்டாட்சியரை சந்தித்து உயிரிழந்த பெண்ணுக்கு உரிய இழப்பீடு வழங்க கோரிக்கை விடுத்தனர். கோட்டாட்சியர் இதுகுறித்து பரிசீலனை செய்வதாக உறுதியளித்த நிலையில் உயிரிழந்த பெண்ணின் சடலத்தை பெற்று சாலை மறியல் போராட்டத்தை கைவிட்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு